அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? நிறைய வெயிலாக இருக்குதா? ஆமாம் மக்களை, எங்களுக்குங்க நல்ல வெயிலாக இருக்குது. மழை கேட்குறோம். இறக்கம் இருந்தால் மழை கிடைக்கும் இல்லையா? எந்த நிலையிலையும் மழை தருவார் நமக்கு. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த நாள் என்ன செய்தி தருகிறார் என்று பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 17 19 முடிய. திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகள் மிகச்சிறிது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிப்பவர்கள் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் இறை வார்த்தையை மாற்றி போதிப்பவர்கள், ஏற்கனவே சொல்வார் சபிக்கப்படுவர் என்று சொல்வார், இதில் சிறியவர்கள் என்று சொல்லுகிறார். சிறியவர் என விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவர். ஏனென்றால் இறை வார்த்தையை எந்த வார்த்தையும் கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லையா? அப்போது இறை வார்த்தையின்படி நாம் கொடுக்கும்போது தூய ஆவியார் நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்போ அந்த அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது தான் நமக்கு நிறைவாக இருக்கும். அவர் அழிக்கவா வந்தார்? இல்லையே, ஆக்க தான் வந்தார். ஒவ்வொரு ஆன்மாக்களையும் மீட்க தான் வந்தார். நம் ஆன்மா சிதறப்போக்கூடாது, சிதறடிக்கப்படக்கூடாது, பிறரால் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக தான் அவர் எல்லோருக்கும் மனிதனாகவே வந்தார். பெரும்பாடுகள் பட்டு மறிக்கின்ற நேரத்தில் கூட நமக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்டார். யார் கேட்பா? யாராவது நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு சாட்டிட்டாங்கன்னா அதுக்கு 10 முறையாவது அவங்கள பழிவாங்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஏன்னா மனித இயல்புன்னு சொல்லி ஒரு தப்பிச்சுக்கிடுவோம். நாங்கள் எனக்கு அவன் செஞ்சாங்கல்ல, நாங்கள் அதனால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறோம். ஆனால் இறைவன் அதான் செஞ்சார். இல்லை, என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று நமக்காக அவர் மன்னிப்பு கேட்டார். அப்போ திருச்சட்டத்தையும் திருநூலையும் நாம் தப்பாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதற்கு தண்டனை உண்டு இல்லையா? அப்போ நாம் அவர் சொன்னது எதுவோ அதையே நாம் செய்வோம். அவர் பேசுவது எதுவோ அதையே பிறருக்கு சொல்வோம். அப்படி சொல்லும்போது தான் நமக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும். ஏனென்றால் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய திருச்சட்டம் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அவர் சொன்னது எல்லாமே நிறைவேறும். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், உலகம் அழியும் போது எல்லாமே அழிந்து போனாலும் நடுத்தீர்வையின் போது நமக்கு ஒரு நிறைவானது கிடைக்கும் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறார். அப்போ அந்த நிறைவு தான் நாம் அவரிடம் கேட்க வேண்டும். அப்படி நிறைவை கேட்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாகவே அமைகிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிற நிலையில் இருக்கிறோமா? பறிக்கின்ற நிலையில் இருக்கிறோமா? பிறரை துன்புறுத்துகிற நிலையில் இருக்கிறோமா? நாம் தானே சிந்திக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருந்தால் நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக இருப்போம். எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எதை கொடுப்பேன் ஆண்டவரே? உங்கள் ஜெபத்தை கொடுங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க. அவங்களுக்கு ஆற்றுப்படுத்துறதுக்கு முக்கியமான வேலை இருக்குது நமக்கு. அந்த நேரம் வந்து அவங்க நம்ம பேச வராங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே இவங்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். நான் என்ன பேச வேண்டும்? அவர்கள் பேசுவதை கேட்டு நான் பதில் சொல்லும்படி நீர் சொல்லும் ஆண்டவரே என்று அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் பேசுவார் உங்கள் நாவில் மூலமாக. தேவையற்றதை பேச வேண்டாமே, அவர்களை புண்படுத்த வேண்டாம், அவர்கள் துயரத்தில் இன்னும் துயரமாக்க வேண்டாம். நாம் அதை ஆற்றுப்படுத்துவோம். அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம் தெரியவில்லை ஆண்டவரே. எங்கள் ஆன்மா மட்டும் இடம் வரும்போது தூய்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நன்று நன்று நல்ல பணி செய்பவர்களே என்று நீர் சொல்லும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையின் பேர் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் அந்த வாழ்வை நீர் தந்த கிருபைக்கு நன்றி கூறி, இன்னும் இவ்வுலகில் நாங்கள் வாழும் காலம் வரைக்கும் நீர் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.